விசுவாசிகளும் ஒரே மாதிரி தான். அவன் எகிப்து தேசத்தால் திருமணம் செஞ்சிடுறான். இவன் எகிப்து தேசத்தால் தெரிந்து இவன் திருமணம் செய்து வைக்கிறான். அவன் படுபாவி விசுவாசி, இவன் போதகன் மகாபாவி. நான் அதை செய்து வச்சுனா நான் மகாபாவி, அவன் படுபாவி. ஆமாங்க, இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க நம்ம பிள்ளைங்க எப்படி சபையை விட்டு? அவன் போகிறவன் சும்மா போக மாட்டான், இன்னும் 10 பேரை கூப்பிட்டு போவான். நான் சொல்கிறேன் 10 பேரை அவன் கூப்பிட்டு போனால் 100 பேர் உள்ளே வருவான்னு நான் சொல்கிறேன். ஜனங்களை தக்க வைக்கிறதில்ல ஊழியம், பலிக்கு பெருக செய்யத்தான் ஊழியம். போய் எகிப்து தேசத்தில் போய் தைரியமாக கல்யாணம் பண்ணிட்டு ஆபிரகாம் வேணாம், அவன் இது வேணாம், ஒன்றும் வேணாம். முதல்ல ஆபிரகாம் வேணாம். அப்போ வனாந்தரத்தில் வந்த உடனே பிள்ளை அழுகிறது, கதறி கர்த்தாவே கர்த்தாவே. கர்த்தர் அவர் கண்ணீரை காண்கிறார்.